அம்மா அம்மா தாயே தாயே தெய்வமே என் குலம் காக்க வந்த தேவி தாயே என் குல தெய்வமே மகமாயி மகமாயி தாயே தாயே என்ன எதுக்கு பார்க்க வந்திருக்க தாயே எதுக்காக இங்க வந்திருக்க தாயே உன் கண்ணெல்லாம் செவந்திருக்கு ஏன் இவ்வளவு கோபமா இருக்க தாயே நாங்க ஏதாவது குறை வச்சிட்டோமா தாயே வேண்டுதல் ஏதாவது விட்டு வச்சிட்டோமா தாயே தாயே மகமாயி சொல்லு தாயே ஓ ஆமா தாயே ஆமா ஒரு குறை தான் வச்சிட்டோம் என் பையனுக்கு கல்யாணம் ஆனதும் என் மகனையும் மருமகளையும் உன் சன்னதிக்கு அனுப்பி வச்சிருக்கணும் 3 நாள் அங்கேயே தங்கி விளக்கு போட வச்சிருக்கணும் இதெல்லாம் செய்ய தவறிட்டோம் தாயே ஆமா தாயே நாங்க குறை வச்சிட்டோம் தாயே எங்களை மன்னிச்சிரு தாயே எங்களை மன்னிச்சிரு என்னங்க கல்யாணம் முடிஞ்ச கையோட இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க குலதெய்வத்துக்கு 3 நாள் விளக்கு போட்டா குடும்பம் தழைக்குமா இது கடவுள் எங்க குடும்பத்துக்கு போட்டிருக்க கட்டளை இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே நம்ம மறந்துட்டோமே தாயே தாயே இதெல்லாம் பண்ணாதது எங்க தப்பு எங்க தப்புக்கு நீ எங்களுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு ஆனா எங்க குழந்தைங்களை கஷ்டப்படுத்திடாத தாயே எங்க குழந்தைங்களை கஷ்டப்படுத்திடாத என்ன தாயி சொல்ற என் பையனையும் பாரதியும் பிரிச்சு வச்சிருக்கியா ஐயோ தாயே சரி பண்ணிடலாம் தாயே சரி பண்ணிடலாம் நீ ஒன்னும் பண்ணிடாத தாயே ஒன்னும் பண்ணிடாத சரி பண்ணிடலாம் என்னங்க தாயே சாமி என் பையனையும் மருமகளையும் பிரிச்சு வச்சிருக்கான் சரியா பத்த வச்சிருக்க நீ லட்சுமி வெடி வெடிக்க வேண்டிய இடத்துல கரெக்டா வெடிக்கும் பிரதீப் எங்க போயிட்டான் ரெண்டு பேரும் ஒண்ணு சேரலையா கல்யாணமானதும் குலதெய்வம் கோயிலுக்கு போய் விளக்கு போடணுங்கிறத நான் எப்படி மறந்தேன் எவ்வளவு பெரிய தெய்வ குத்தம் ஆயிடுச்சு நாளைக்கு காலையில முதல் விஷயமா இதை சரி பண்ணணும்
அம்மா காஃபிமா. தேங்க்யூ. என்னங்க ஜிம்முக்கு போயிட்டு வர இவ்ளோ நேரம் ஆச்சா? நான் உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன் தெரியுமா? போனுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்பதான் கிளம்புறேன். இப்போ எங்க கிளம்பிட்ட? ஆபீஸ்ல மீட்டிங்ல காலையில ஆடிட்டர் வர சொல்லிருக்கேன். போன 5 வருஷம் அக்கவுண்ட்ஸும் என் முன்னாடி வரணும்னு சொல்லிருக்கேன். 8 மணிக்கெல்லாம் அவர் வந்துருவாரு. அதான் நான் சீக்கிரம் கிளம்பிட்டேன். அக்கவுண்ட்ஸ் எல்லாம் அப்பா டிபார்ட்மெண்ட், அது அப்பா பார்த்துப்பாரு. நீ போக வேண்டாம். இன்னும் சொல்ல போனா நீ ஆபீஸ்க்கே போக வேண்டாம், பேசாம வீட்லயே இரு. என்னங்க நீங்க தானே கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போலான்னு சொன்னீங்க. அத்தை தானே வெளி கம்பெனில எதுக்கு வேலைக்கு போகணும்? நம்ம ஆபீஸ்ல இருக்கிற வேலையை பாருன்னு சொன்னாங்கல்ல. இப்ப திடீர்னு ஆபீஸ்க்கு போக வேண்டாம்னு சொன்னா எப்படி? இங்க பாருங்க, நான் கம்பெனிக்கு போறது எனக்காக மட்டும் இல்லைங்க, நம்ம மொத்த குடும்பத்துக்காகவும் தான் சொல்றேன். நம்ம கம்பெனி நல்லதுக்காக சொல்றேன். நான் போய் நம்ம ஆபீஸ்ல இருக்கிற எல்லா அக்கவுண்ட்ஸை பார்த்தே ஆகணும். இங்க பாரு பாரதி, நீ ஆபீஸ் போக கூடாது. இதான் என்னுடைய ஃபைனல் டிசிஷன். பேசாம வீட்லயே இருந்து அம்மாவோட வீட்டு வேலையை பாரு. நீங்க இப்படி பேசுறது ரொம்ப தப்புங்க. நீங்க ஆபீஸ்க்கு போக வேண்டாம்னு சொல்றது அத்தைக்கு தெரிஞ்சா அத்தை ரொம்ப வருத்தப்படுவாங்க. தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க. நீங்க மெதுவா ஆபீஸ்க்கு புறப்பட்டு வாங்க, நான் முன்னாடி போறேன். அப்போ நான் சொல்றது மீறி நீ ஆபீஸ்க்கு போவ, அப்படிதானே? உனக்கு என் வார்த்தை முக்கியம் இல்ல. நீ ஆபீஸ்க்கு போய் கால் மேல கால் போட்டு உட்காரணும். எல்லாரையும் கமெண்ட் பண்ணி வேலை வாங்கணும். ஆம்பளைன்னா உனக்கு கேவலம். ஆபீஸ்ல வேலை செய்யற ஆம்பளைங்களை எல்லாம் உன் காலடியில வச்சுக்கணும். அதான உன் ஆசை. அதுக்குதான் இப்ப நீ ஆபீஸ்க்கு போகணும்னு ஒத்த கால நின்னுட்டு இருக்க. ஐயோ, என்னங்க நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்க மேல எல்லாம் எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன் தெரியுமா? நான் போய் ஆம்பளைங்களை எல்லாம் அப்படி நினைக்கிற பொண்ணா? என் மேல மரியாதை வச்சிருக்கிறது உண்மைனா ஆபீஸ்க்கு போகாத, வீட்லயே இரு. ஏ பிரதீப், என்ன இங்க சத்தம்? அத்தை இங்க பாருங்க அத்தை, நீங்க தானே என்ன ஆபீஸ்க்கு போகணும்னு சொன்னீங்க. ஆபீஸ்ல எந்த வேலையா இருந்தாலும் எடுத்து போட்டு செய்யணும்னு சொன்னீங்கல்ல. பிரதீப் இன்னைக்கு என்ன ஆபீஸ்க்கே போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காரு. பிரதீப் மட்டும் இல்ல, நானும் சொல்றேன், நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கு போக வேண்டாம். அத்தை ஆஹா, நேத்து பத்த வச்ச வெடி இப்போ வரைக்கும் வெடிக்குது. லட்சுமி வெடி இல்ல, அதான் நின்று வெடிக்குது. வெடிக்கட்டும் வெடிக்கட்டும், ஓரமா நின்று நடக்கிறத வெடிக்கலாம். அத்தை நீங்களா எப்படி சொல்றீங்க? ஆமா பாரதி, நான் தான் சொல்றேன். அத்தை, படிச்ச பொண்ணு வேலைக்கு போகாம இருக்கிறது சரஸ்வதி அவமதிக்கிற மாதிரின்னு சொன்னீங்கல்ல. நீ எதுக்கு வெளியில வேலைக்கு போற? நம்ம கம்பெனிலே வேலை பாருன்னு சொன்னீங்கல்ல. நான் வேலை பார்க்குற அழக பார்த்து சந்தோஷப்பட்டீங்கல்ல அத்தை. அப்படி சந்தோஷப்பட்ட நான் தான் சொல்றேன், நீ ஆபீஸ்க்கு போக வேண்டாம். அட, பிரமாதம் பிரமாதம், வெரி குட். அத்தை, நான் ஆபீஸ்க்கு போறதில்ல என்னென்ன நல்லதெல்லாம் நடந்திருக்கு தெரியுமா? நான் ஆபீஸ்க்கு போனா இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு நல்லது பண்ண போறேன்னு தெரியுமா? இங்க பாரு பாரதி, உன்னால கம்பெனிக்கு நல்லது நடக்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம். உன்னால வீட்டுக்கு ஒரு நல்லது நடக்கணும், அதுதான் எனக்கு முதல்ல வேணும். இங்க பாரு பாரதி, நீ ஒரு நல்ல மருமகளா இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். அத்தை, எனக்கு நீ எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். நீயும் பிரதீப்பும் இப்பவே இந்த நிமிஷமே ஏற்காடு கிளம்புறீங்க. அங்க நம்ம குலதெய்வம் கோயில் இருக்கு. 3 நாள் அங்கேயே தங்கி சாமிக்கு விளக்கு போட்டுட்டு வரீங்க.
போட்ட திட்டம் சக்சஸ். அம்மா எனக்கு நிறைய வேலை இருக்குமா, என்னால எல்லாம் அங்க போக முடியாது. டேய் முட்டாள் மாதிரி பேசாதடா. கல்யாணமாகி இத்தனை நாள் ஆயும் சாமிக்கு விளக்கு போடாம இருக்கிறது எவ்வளவு பெரிய குத்தம் தெரியுமா? நானே அது எப்படி மறந்தேனே தெரியல. அது ஞாபகம் வந்ததுல இருந்து எனக்கு தூக்கமே இல்ல. முதல் வேலையா கிளம்பி போயிட்டு வாங்க. அம்மா இங்க நிறைய பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து வச்சிருக்கமா. இன்னைக்கு முழுக்க மீட்டிங் இருக்கு. டேய் லூசுக்கு பிறந்த லூசு, ஏதாவது பேசி பிளான சொதப்பிடாதரா. நானே கஷ்டப்பட்டு நடிச்சு உங்க அம்மாவை நம்ப வச்சிருக்கிறேன். என்னங்க அத்தை குலதெய்வத்துக்கான வேண்டுதல்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கிறது நல்லதில்ல. குலதெய்வத்தோட கோவம் குலத்தையே அழிச்சுடுங்க. நானும் இன்னைக்கு ஆபீஸ்க்கு போக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். வாங்க முதல் வேலையா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நாங்க கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். கிளம்பிட்டீங்களா? கிளம்பு. உங்களுக்கான கவுண்ட் டவுன் ஆரம்பமாயிடுச்சு. அங்க வைத்தீஸ்வரி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பா. இல்ல வைத்தீஸ்வரி ரூபத்துல ஏமா காத்துக்கிட்டு இருப்பா. நான் இந்த கம்பெனிக்கே பாஸ், ஆனா இருந்தும் என்ன பிரயோஜனம்? எனக்கு பிடிச்சமான ஒருத்திய உள்ளவான கூப்பிட்டு வச்சு பேச முடியலையே. ஏதோ ஒண்ணு தடுக்குது. சார் பாண்டியன் இங்க வந்துட்டா, அது அங்க வரும்போதே கேட்கணும். சாரி சார், நீங்க கூப்பிட்ட அவசரத்துல வந்துட்டேன் சார். சரி அதை விடுங்க. சரி, ஹார்பருக்கு இன்னைக்கு 2 கன்சைன்மெண்ட் வருதுன்னு சொன்னீங்கல்ல, அது வந்துருச்சா? நேத்து நைட்டு 12 மணிக்கு சிப் ஹார்பருக்கு வந்துருச்சு சார். சிப்ல இருந்து அன்லோட் பண்ண உடனே நமக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க சார். அதுக்கப்புறம் போய் எடுத்து வந்துடலாம் சார். சரி பாண்டியன் சார், அந்த பிரியா பொண்ணு என்ன அவங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஏசி ஒழுங்கா வேலை செய்தான்னு கேட்டேன். இருக்கு சார், இவ்வளவு நேரம் அங்கதானே இருந்தேன். அப்ப சரி. இல்ல நான் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நெத்தியில லைட்டா வேர்த்து இருந்துச்சே, அதனால தான் கேட்டேன். சார் ஃபர்ஸ்ட் புது இடம் புது வேலை, கொஞ்சம் நர்வஸா இருக்காங்க போல இருக்கு. நீங்க அவங்கள அப்படி எதுவும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, சரியா? ஒர்க் ஓவர்லோட்லாம் கொடுக்க வேண்டாம், ஓகே? பாவம் அவங்க. ஓவர்லோட் பண்ணல சார். இல்ல சார், நான் அவங்க கிட்ட என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமா டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். ஓகே ஓகே. அப்புறம் மிஸ்டர் சௌத்ரி பாம்பேல இருந்து இங்க வரேன்னு சொல்லியிருக்காருல? வந்துட்டார் சார். காலையில ஏர்போர்ட்டுக்கு கார் அனுப்பி அவரை பிக்கப் பண்ணிட்டு வந்து இப்ப கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறார் சார். நீங்க பார்க்கணும்னு சொன்னா அவர் வந்துடுவார் சார். வேணாம், அந்த மீட்டிங் கேன்சல் பண்ணுங்க. எனக்கு வேற வேலை இருக்கு. கேன்சலா சார்? அது வந்து புரிஞ்சிருச்சு சார், புரிஞ்சிருச்சு. பாண்டியன் சார் இங்க வாங்க. கூப்பிட்டீங்களா சார்? மிஸ் பிரியாவை ஒரு 5 மினிட்ஸ் உள்ள வர சொல்லுங்க. ஆபீஸோட கேஷ் டீலிங் பத்தி எவ்வளவு கவனமா இருக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லணும். கேஷ் டீலிங்கா சார்? சொல்லிடுறேன் சார். போங்க. இத சொல்றதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துருச்சு. மெயின்டைன். கமிங் சார். ஹேய் வாங்க, தாராளமா நீங்க வரலாம். இது உங்க ஆபீஸ் தானே? ஹேய் ஆக்சுவலா இந்த புடவை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ சார். கிரீன் கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா என்ன? கடவுளே, இவங்கிட்ட கல்யாணம் ஆகலன்னு சொன்னது தப்பா போச்சு. முதல் நாளே ஆரம்பிச்சிட்டானே, இப்ப என்ன பண்றது? என்ன பிரியா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே.
ஆமா சார், எனக்கு கிரீன் ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்க, நீங்க என்ன சார்லாம் கூப்பிட வேண்டாம். நான் ஜெகதீஷ், நீங்க பிரியா. ஸோ ஜஸ்ட் கால் மீ ஜெகதீஷ். இல்ல, ஆபீஸ்ல எல்லாருமே உங்களை சாருன்னு தான் கூப்பிடுறாங்க. எல்லாரும் நீயும் ஒன்னா பிரியா. அவங்க வேற, நீ வேற பிரியா. யூ ஆர் மை ஏஞ்சல். அது நான் முன்னாடியே அவங்கள சரி பண்ணிருக்கணும். இன்னும் இப்போ நம்ம ஆபீஸ் கார்ப்பரேட் ஆபீஸ் ஆயிடுச்சுல. ஸோ சார்லாம் இனிமே கிடையாது. எல்லாமே இனிமே பேர் தான். அது நல்லதா இருக்கட்டுமேன்னு உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலான்னு பாக்குறேன். ஓகே ஓகே சார். ஓகே ஜெகதீஷ். சே ஓகே ஜெகதீஷ். வாவ், நீங்க என் பேரை சொல்லும்போது தான் என் பேர்ல ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கிறது எனக்கே தெரியுது. குட். அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் யூஎஸ்ல இருந்து வந்திருந்தான். எங்க அம்மாவுக்கு கிஃப்டா ஒரு வாட்ச் வாங்கிட்டு வந்திருந்தான். அத பார்த்தேன், அது எங்க அம்மாவுக்கு சூட் ஆகல. அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிச்சேன். எனக்கு உங்க ஞாபகம் வந்துச்சு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த வாட்சை நீங்க வாங்கிக்கணும் அது ப்ளீஸ், எனக்காக. ஓகே. பிரிச்சு பாருங்க. ஜெகதீஷ், இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கே. காஸ்ட்லி எல்லாம் இல்ல, ஜஸ்ட் $3,000 அவ்வளவுதான். $3,000 ஹேய், நேத்து ஹஸ்பண்டோட கார்டை ஸ்வைப் பண்ணும்போது அதுல 3000 ரூபாய் தான் இருக்குன்னு தெரிஞ்சு நான் ஷாக் ஆயிட்டேன். போயும் ஒரு கார்டுல வெறும் 3000 ரூபாய் பேலன்ஸ் வச்சிருக்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நான் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேன். $3,000 ஒரு கிஃப்டே இல்ல பிரியா. இனிமேதான் உனக்கு பெரிய பெரிய கிஃப்டா தரப்போறேன் பிரியா. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் இதை உங்களை கட்டி விடுவா? ப்ளீஸ். இல்ல, எனக்காக. ஓகே ஜெகதீஷ். வாவ், தேங்க் யூ. பிடிச்சிருக்கா? கை நட்டுங்க. இந்த வாட்ச் இப்பதான் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இப்பதான் இந்த வாட்சுக்கே ஒரு அழகு வந்திருக்கு பிரியா. தேங்க்யூ ஜெகதீஷ். பிரியா, இது டைம் பார்க்க வந்த வாட்ச் மட்டும் இல்ல, இதோட சேர்ந்து உங்களுக்கு நல்ல டைமும் வந்திருக்கு. தேங்க்ஸ். நான் ஷூர். ஓ சாரி. ஓகே. பாலகிருஷ்ணன் தற்கொலை பண்ணிக்கல,
யாரோ அவரை கொலை பண்ணிருக்காங்க. பாரதி, உன் மனசு ரொம்ப தப்பா இருக்க. ஒவ்வொன்றையும் தப்பா நினைக்க ஆரம்பிச்சு நீ எல்லாத்தையும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்ட.